ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தக் லைஃப் திரைப்படத்தின்ட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருச்சு படம். நடுவில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள், கன்னடா தமிழ் அப்படிங்கிற விஷயம். அது இல்லாமல் டெய்லரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரீச். அதனால் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கமல் சார், எஸ்டிஆரும் முதல் முறையாக ஒரு மோதிக்கிற மாதிரிலாம் சீக்வன்ஸ், அதனால் பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பிடுச்சு. இவ்வளோ எதிர்பார்ப்பை சுமந்து வந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50-50 அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, எப்பவுமே ஒரு படம் வந்து கேங்ஸ்டர் ட்ராமா ப்ளஸ் அதில் வந்து ரிவெஞ்ச் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும். பட் எனக்கு என்னமோ தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ நேரேஷன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கதைகள் நிறையா நம்ம பார்த்துருக்கோம், பழகிட்டோம். ஸோ இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி, கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, டீட்டெயிலான ரிவ்யூக்கு போகலாம். படத்தோட கதை என்ன? நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது கதையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட அதுதான் படத்தோட கதையும் கூட. இன்ஃபேக்ட் ட்ரெய்லர்லேயே அவங்க படத்தினுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே, கதைக்கு வரலாம். சக்திவேல் டெல்லியில் ஒரு பெரிய டான்ங்க. அவரை என்கவுண்டரில் கொல்றதுக்கு ஒரு பெரிய திட்டம் திட்டுறாங்க. இந்த இடத்துல, அந்த என்கவுண்டர் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ அங்கே ஒரு சின்ன பையன் இருக்காப்புல, அமர், சிம்புவோடைய இளவயது பருவம். அந்த கலைபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புவோட அப்பா இறந்துடுறாரு. சிம்பு குட்டி பையனாக இருக்கார்ல, அவரை வச்சு கமல் அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ அந்த கலவரத்தில் அந்த பிரச்சனையில் சிம்புவோட தங்கச்சியும் காணா போயிடுறாங்க. சிம்புவை இப்போது கமல் சார் தான் வளர்க்குறாரு. இந்த பிளாட் வந்து 1994 அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 2016 அப்படின்னு சொல்லி கதை மாறுது. இத்தனை வருஷத்தில் சிம்பு பெரிய ஆளாக வளர்ந்துடுறாரு. கமல் சாருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி மாறிடுறாரு. இப்படி அந்த கேங்ஸ்டர் கேங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக சிம்பு உருமாறிடுறாரு. கமல் சாருக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பு மேலே ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. சிம்புக்கும் அதே மாதிரி கமல் சார் மேலே ஒரு பெரிய மரியாதை, ஒரு அப்பா பிள்ளை மாதிரியான ஒரு உறவு இருக்குது. ஸோ இது கதையில் இந்த கதை அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் மறுபடியும் டெல்லியில் கமல் சாரை கொல்றதுக்கு எதிரிகள் திட்டம் தீட்டுறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது சிம்பு கூட இருக்க மாட்டார். இப்போ கமல் சாருக்கு சந்தேகம் சிம்பு மேலே திரும்புது. ஆக்சுவலி சிம்பு அதுக்கு காரணம் இல்லை. இருந்தாலும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளைக்கு ஒரு விரிசலை ஏற்படுத்துது. இந்த இடைவெளியில் மற்றவங்கெல்லாம், அதாவது கமல் சார் கேங்கில் இருக்கிறவங்களே, இப்போ நாசர் சார், அப்புறம் ஜோஜி ஜார்ஜ், இவங்கெல்லாம் சேர்ந்து சிம்புவை ஏற்றி விட்றாங்க. சிம்புவும் அப்பா மேலே கோவப்படுறாரு. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா, சிம்புவோட ஒரிஜினல் அப்பா, அவர் இறந்ததுக்கு காரணம் கமல் அப்படின்னு சொல்லி சிம்பு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் கமல் சாரை போட்டு தள்ளிடலாம், அந்த இடத்துக்கு அமர் நீ வந்துருன்னு சொல்லி கிளப்பி விட்றாங்க. அவரும் நம்பிடுறாரு. கமல் சாரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, சுட்டுறாங்க. ஒரு 2-3 ஷாட் அவருக்கு உடம்புல பாயுது. மலையிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த அந்த சீக்வன்ஸ் தான் பனி பிரதேசத்தில் நேபாள் பக்கத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் இன்ட்ரோ பிளாக். இன்ட்ரோலுக்கு அப்புறமா கமல் சார் எப்படி உயிரோடு மீண்டு வந்து பழி வாங்குறாரு, அந்த கான்ஃப்ளிக்ட் என்னாச்சு, அவர் குடும்பத்தோட ஒன்று சேர்த்தாதா அப்படின்னு கதை போகுது. ஒன்லைனாக சொல்லும் போது இது நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ராஜா காலத்து கதை மாதிரி தான். பாகுபலியில் வந்தது, சிம்பா கதையில் வந்த மாதிரியான ஒரு பிளாட். இந்த ஒன்லைன் நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. நிறைய மெனக்கேட்டிருக்காங்க கதை சொன்ன விதத்தில். 90s இப்போ நம்ம கமல் சார், மணி சார் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு கிளம்புதில்ல. ஏஆர் ரஹ்மான் சார் கூட இருக்கார் அப்படிங்கும்போது, ரவிகே சந்திரன் சார் கூட இருக்கார் அப்படிங்கும்போது எதிர்பார்ப்பு கிளம்புதில்ல. இந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணும்னு சொல்லி நிறையா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஒய்? பிகாஸ் ரொம்ப ஒரு வெரி ஆவரேஜ் ஸ்க்ரீன் பிளே. நம்ம இதுக்கு முன்னால் இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன்லாம் நிறையா படங்கள் பார்த்தோம். கமல் சார் நடிப்பில் வந்த நாயகன் படத்தினுடைய கதாபாத்திரம் தான் சக்திவேல். செக்கச்சிவந்த வானம் படத்தில் அண்ணன் தம்பியெல்லாம் அடிச்சுப்பாங்கள்ல, அப்பா இறந்தவனே, கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் தான் படம் முழுக்கவே. ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ மணி சாரும் கமல் சாரும் ஒர்க் பண்ண பழைய படங்களோட ரிப்பீட்டடாக தான் தக் லைஃப் இருக்குது. ஸோ அதில் நமக்கு படத்தில் எங்கேயுமே சர்ப்ரைசிங்காகவே எதுவுமே இல்லை. ஃப்ளாட்டாக கதை போயிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் கமல் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. சிம்பு செம்மையாக பண்ணிட்டார். சிம்புவை இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடில் நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. மணி சார் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய டச், அவருடைய படங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்லோ பேட்டர்ன் இருக்கும். டைலாக்ஸ் கம்மியாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ரவிகே சந்திரன் சார் கேமரா செம்மையாக இருக்குது. படத்தை காப்பாற்றுறது அவர் தான். பியூட்டிஃபுல்லாக, பிரம்மாண்டமாக, அந்த டாப் ஆங்கிள் ஷாட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்குமே நிறையா இடங்களில் டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நிறையா பாடல்களில் கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சாருடைய அந்த ஒரு பொட்டன்ஷியல் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்.
ஸோ ஓவராலாகவே ஏதோ ஒரு இடத்துல சறுக்கியிருக்காங்க, எப்படின்னு தெரில. அதான் நான் மொதல் சொன்ன மாதிரி நல்ல படம் கொடுக்கணும், செம்மையாக கொடுக்கணும், கிளாஸாக கொடுக்கணும் அப்படின்னு மெனக்கிட்டு கோட்டை விட்டாங்களோன்னு தோணுது. படத்தில் மைனஸ் நான் நினைக்கிறது என்னென்னா எமோஷ்னல் பார்ட் எதுவுமே ஒட்டவே இல்லைங்க. இன்ஃபேக்ட் படத்தினுடைய ஓவரால் ஒன்லைன் பார்த்தீங்கன்னா கமல் சார் ஸ்டார்டிங்கில் சிம்புக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, அவன் தங்கச்சி கண்டுபிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லி. அது லாஸ்ட்டில் கமல் சார் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. ஸோ அந்த இடத்துல நமக்கு டச்சிங்காக தான் இருக்குது கிளைமேக்ஸில். ஆனால் அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது எமோஷன் கனெக்ட் ஆச்சு. பட் இந்த மாதிரி நான் சொல்கிற பிட்ஸ் அண்ட் பீசஸாக ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே, செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே, இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகுத ஒழிய இல்லை அந்த எமோஷன் நம்மளால் ஃபீல் பண்ணுது கொஞ்சம் தான் ஃபீல் பண்ண முடியுது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஒருவேளை டியூரேஷன் தான் காரணமானு தெரியல, 2 மணி நேரம் 45 நிமிஷம் படம். ஆனால் கதைன்னு பார்த்தீங்கன்னா கதை நகராது. செகண்ட் ஹாஃப் முழுக்க ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அந்த ரிவெஞ்சும் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னா ஸ்பீடாக போகணும்னா அந்த ஸ்பீடு இருக்காது. நடுநடுவில் எமோஷன் சீக்வன்ஸ் காமிச்சிட்டே இருப்பாங்க. இந்த எமோஷன்ஸ் சொல்கிறது நான் ஏன் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறேன்னா, கமல் சாருடைய கேரக்டரைசேஷனே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய டான். நம்ம வந்து இப்போ நாயகன் பார்க்கும்போது அந்த நாயகன் கதாபாத்திரம் மேலே மரியாதை வரும்ல. இதில் எப்படி இருக்குன்னா அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கும், த்ரிஷா கூட ஒரு அஃபேர் இருக்கும். ஸோ அது அந்தளவுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி கதையில் இல்லை. ஏன் த்ரிஷா அந்த படத்தில் இருக்காங்கன்னே நமக்கு தெரியல. ப்ளஸ் ஒரு பக்கம் அஃபேர் இருக்குது, ஓகே. வளர்ப்பு பிள்ளை சிம்புவும் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை லவ் பண்ணுவார். அப்பாவை போட்டு தள்ளிட்டு த்ரிஷாவை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவார். இதில் த்ரிஷாக்கும் சிம்புக்கும் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலான டைலாக் இருக்கும். நம்மளால் கமல் சாருக்கும் த்ரிஷாக்கும் இருக்கிற லவ்வே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதில் கூட வளர்ப்பு பிள்ளை அவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் மாதிரி ட்ராக்கு எமோஷ்னலாக பேசிக்கிறாங்க அப்படின்னா படத்தோட டோட்டல் பிளாட்டே நமக்கு பிளாஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக போயிடுச்சு கதை நம்மளை விட்டு. கமல் சார் அப்புறம் எஸ்டிஆர் இவங்க 2 பேரை தவிர்த்து வேறு யாருக்கும் நல்ல கதாபாத்திரங்களே கிடையாது. ஐஸ்வர்யாவுக்கு வந்து சூப்பரான ரோலுங்க. செகண்ட் ஹாஃபில் 2-3 சீன் வந்தாலும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. த்ரிஷா கேரக்டர் வந்து அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கவே கூடாது. அபிராமி மேம் அவங்களுக்கும் ஓகே தான். அப்புறம் நாசர் சார் அங்கங்கே வராரு, அசோக் ஷெர்வன் சும்மா அங்கங்கே வராரு. மற்றபடி இவங்க கான்ஃப்ளிக்ட் அதை கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் இவங்க 2 பேர் தான் மாறி மாறி வராங்க. ஜோஜி ஜார்ஜ் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பெருசாக அவருக்கு சூப்பரான ஆக்டர், ஆனால் இந்த படத்தில் நடிக்க சான்ஸ் இல்லை. நாயகனில் வந்து கமல் சார் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கும். இதில் அதுக்கான டீட்டெயில்ஸ் பெருசாக இல்லை. அந்த மாதிரி நிறையா ஆஃப்வேயாக நிறைய இடங்கள் அப்படியே விட்டாங்க. ஒரு எடிட்டில் போயிடுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரில. பட் ஸ்டில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கிளைமேக்ஸில் நல்லாயிருக்கும். சிம்பு வந்து வில்லங்களோட ஃபைட் பண்ணுவார், கமல் சார் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டுருப்பார். எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்புவும் கமல் சாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறதெல்லாம் படத்தோட ஹைலைட் தான். கமல் சார் ரைட்டிங், மணி சார் இயக்கம், ஏஆர்மன் அவர்கள் மியூசிக், ரவி கிச்சன் சார் கேமரா, எஸ்டிஆர் உள்ளே இருக்கார். பட் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உள்ளே இருந்தும் படம் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு வந்து படம் கொஞ்சம் அதிகமாகவே டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு 100%ல் 30% தான் ஒர்க் அவுட் ஆச்சு, 70% ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை நீங்கள் கமல் சார் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம்.